கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அநேக நேரங்களில நாம இந்த உலகத்தினுடைய மனிதர்களை நம்மோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம ஏன் இவ்வளவு அறிவு குறைந்தவர்களாக நாம் இருக்கிறோம்? அவர்கள் செய்கிற பிரகாரமாக நம்மளால வேலை செய்ய முடியல, அவர்கள் படிக்கிற வண்ணமாக நம்மளால படிக்க முடியல, நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிலாம் நிறைய நேரங்கள்ல நம்ம யோசித்திருப்போம். ஆனா நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த நிலைமை எல்லாமே மாறுகிறத நம்மளால பார்த்திருக்க முடியும். நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு சில நேரங்கள்ல சொல்லக்கூடிய சாட்சியில இப்படியாக இருக்கும். நானு ஒரு காலத்துல இப்படிப்பட்டவனா இருந்தேன், இதெல்லாம் நான் நினைச்சு பார்க்க கூடியாத உயரமாக இருந்தது. ஆனா இப்போ ஆண்டவர் அந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு, அதனால நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன் அப்படின்லாம் சொல்லி நம்ம நிறைய சாட்சிகளை நாம் கேட்டு இருப்போம் இல்லையா? இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் பரலோகவாசிகளாக மாறுகிறோம். அது நம்முடைய ஆத்மாவுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருக்கிறது. நரகத்திற்கு நேராக சென்று கொண்டிருந்த ஆத்மாவை அவர் மீட்டு பரலோகத்திற்கு நேராக அவர் வழி அனுப்பி வைக்கிறார். இப்போ இந்த உலகத்துல வாழக்கூடிய நாம அதற்கு முன்பதாக அறிவு குறைந்தவர்களாக இருந்திருப்போம். நிறைய காரியங்களை எடுத்து செய்கிறதற்கு திறமை இல்லாதவர்களாக இருந்திருப்போம். நிறைய காரியங்களை நாம் செய்கிறதற்கு அறிவில்லாதவர்களாக நாம் இருந்திருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம இந்த எல்லா காரியங்களிலேயும் மாற்றத்தை நாம் பார்த்திருக்க முடியும். அதற்கான காரணம் என்ன? ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நமக்கு அறிவு திடீர்னு பெருத்துருமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா அநேக திறமைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து விடுவாரா? அப்படிங்கிற அநேக கேள்விகள் நமக்குள்ளாக இருக்கக்கூடும். சரியா? இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நான் வேதாகமத்திலிருந்து ஒரு நபரை உங்கள் மத்தியில வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அவருடைய பெயர் என்னன்னா பேதுரு. சரியா? பேதுரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு நபராக அவர் காணப்பட்டார். பேதுரு இடத்துல போயிட்டு கடல்ல எந்த இடத்துல மீன் பிடிக்கணும், எங்க வலையை போட்டா எவ்வளவு மீன் கிடைக்கும் கேட்டு இருந்தா அவரால் சரியான பதில சொல்லி இருக்க முடியும். பேதுரு இடத்துல போய் இந்த மீன் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டு இருந்தீங்கன்னா அவர் சரியான பதில சொல்லி இருப்பார். எந்த மீன் ஒருவேளை குழம்பு வைக்க நல்லா இருக்கும், எது வறுக்க நல்லா இருக்கும் கேட்டு இருந்தா அவர் அதை குறித்து நிறைய காரியங்களை சொல்லி இருப்பார். இந்த மீன் ஒரு வருஷத்துல எத்தனை குட்டிகள் போடும் கேட்டா கூட ஒருவேளை அவரால் சொல்லி இருக்க முடியும். ஆனால் இப்படி மீன் பிடிக்கக்கூடிய காரியங்களை மாத்திரமே அறிவாக கொண்டிருந்த இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரியதான மாற்றம் ஏற்படுகிறது. இயேசு கிறிஸ்து இன்ஃபேக்ட் பேதுருவை கூப்பிடும் பொழுது நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக நான் மாற்றுவேன் என்று சொல்லிதான் அழைக்கிறார் இல்லையா? அப்படி அழைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை மீன் பிடிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்த அந்த பேதுருவை மனிதர்களை பிடிக்கக்கூடிய ஒரு நபராக அவர் மாற்றுகிறார். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பேதுருவை குறித்து மற்ற மக்கள் சொன்ன வசனமாக இது இருக்கிறது. சரியா? அப்போஸ்தலனுடைய புத்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு அநேக ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டு இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்த பொழுது அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, புறஜாதியர் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நாம இங்கே வாசிக்கிறோம். சரியா? அப்போ இந்த ஜனங்கள் மத்தியிலே பேதுரு பேசக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல, இந்த நேரத்துல இந்த ஜனங்கள் எல்லாரும் இவன் படிப்பறியாதவன் என்பதையும் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதே நேரத்துல அவன் யாரை போல பேசுகிறான் என்பதையும் அறிந்து கொண்டார்கள். யாரை போல? இயேசு கிறிஸ்துவை போல. அப்போ பேதுருனுடைய பேச்சிலே அவர்கள் மயங்கினபடியினாலே, பேதுருனுடைய பேச்சை வார்த்தைகளே அவர்கள் ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர்கள் இயேசு கிறிஸ்து இது பேசுகிற வண்ணமாகவே இருக்கிறது, இவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவன் அல்லவா என்று சொல்லி பேதுருவை கண்டு கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பதற்கு முன்பதாக பேதுருவுக்கு இத்தகைய ஞானம் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பேதுரு ஜனங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக அவன் பேசுகிறதை நம்மால் இங்கே வாசிக்க முடிகிறது இல்லையா? ஆயிரக்கணக்கான மக்களை
இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தக்கூடிய ஒரு நபராக இந்த இடத்துல பேதுரு மாறி போகிறார். சரியா? அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், சரியா, வெறும் நம்முடைய ஆத்மாவை மாத்திரம் மாற்றக்கூடிய நபராக இயேசு கிறிஸ்து இல்லாதபடிக்கு இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலையும் நமக்கு உதவி செய்யக்கூடிய நபராக நம்முடைய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அவர் நமக்கு செய்யக்கூடிய 3 காரியங்களை நான் உங்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். முதலாவதாக, ஜீசஸ் கிரைஸ்ட் gives a new identity. இயேசு கிறிஸ்து நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு புது அடையாளத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், இல்லையா? அது நம்முடைய ஆத்மாவுக்கும் பொருந்தும், நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும். நம்மை பாவி என்று சொல்லி ஒதுக்கி வைத்த இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் பரிசுத்தவான்களாக மாறுகிறோம். பாவி என்கிற அடையாளத்திலிருந்து பரிசுத்தவான் என்கிற அடையாளத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் மாறுகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் வரும் பொழுது முதலாவதாக நமக்கு கிடைக்கக்கூடிய மாற்றம் என்னவென்று சொன்னால், நம்முடைய அடையாளம் மாறுகிறது. நான் என்ன சூழலிலே இருந்து வந்திருந்தாலும் சரி, என்னுடைய பின்னணி எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாம் இப்பொழுது என்னோடு கூட பயணிக்க போகிறதில்லை. இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்து அந்த அடையாளத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடியவராக அவர் இருக்கிறார். அப்போ ஒருவேளை என்னை இந்த உலகம் பைத்தியக்காரன் என்று சொல்லி இருக்கலாம், இந்த உலகம் நான் படிப்பறியாதவன் என்று சொல்லி இருக்கலாம், நான் அறிவில்லாதவன் என்று சொல்லி இருக்கலாம், என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, இல்லையா, நாம இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கும் பொழுது அநேக மக்கள் உட்கார்ந்து கேட்கிறாங்க, இல்லையா? இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லும் பொழுது அநேக மக்கள் அதை ஆச்சரியப்பட்டு ஏற்றுக்கொள்கிறார்கள், இல்லையா? அப்படிப்பட்ட நிலைமையில நம்முடைய அடையாளமானது மாற்றப்படுகிறது. சரியா? அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையானது, சரியா, முற்றிலும் ஒரு மாறுபட்ட வாழ்க்கையாக அது இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், he fills us with heavenly wisdom. பரலோகத்துக்குரிய ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அப்படி என்று சொன்னா அவர் அப்படியே எடுத்து உள்ள போட்டுருவாரு, நம்மளுடைய ஞானம் ரொம்பவும் அதிகமாக பெருகிவிடும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல கிடையாது. நாம் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்கிற அறிவை கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். சரியா? ஒருவேளை பேசக்கூடிய திறன் இல்லாதவர்களாக நாம் இருந்திருக்கலாம், ஆனால் நாம் பேசக்கூடியவர்களாக நாம் மாறுகிறோம். ஒரு வேலையை செய்யக்கூடிய திறன் இல்லாதவர்களாக நாம் இருந்திருக்கலாம், அதை செய்யக்கூடியவர்களாக நாம் மாறுகிறோம். இது எல்லாம் கர்த்தர் கொடுக்கக்கூடிய அவருடைய ஞானத்தினாலே நமக்கு கிடைக்க பெற்றதாக இருக்கிறது. மூன்றாவதாக, ஜீசஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் our effort into impact. நாம் எடுக்கக்கூடிய முயற்சியை, சரியா, அதை வெற்றிகரமாக மாற்றக்கூடியவராக நம்முடைய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்படி என்று சொன்னால், நான் முயற்சி செய்யாமல் ஒரு காரியத்தை அடைந்துவிட முடியாது. நான் இயேசு கிறிஸ்துவை நம்புறேன் பிரதர், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் என்னுடைய அடையாளத்தை மாற்றி இருக்கிறாரு, எனக்கு பரலோகத்தினுடைய ஞானத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு, பரத்திலிருந்து அவருடைய ஞானத்தை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அதனால இனிமேல் நான் எல்லாமுமாக இருக்க முடியும், நான் படிக்காமையே டாக்டர் ஆயிட முடியும், படிக்காமையே இன்ஜினியர் ஆயிட முடியும், எனக்கு படிக்கணும்னு அவசியம் கிடையாது, என்னால ரொம்ப சரளமாக ஆங்கிலத்துல பேச முடியும். இப்படி நமக்கு நம்மளே விசுவாசத்தினால ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து விடுவார் என்று சொல்லி யோசிக்க கூடாது. ஆனால் அதற்கான முயற்சிகளை நாம் இடும் பொழுது, எனக்கு படிக்க வராது, ஆனா நான் இப்ப படிக்கணும்னு சொல்லி முயற்சி செய்கிறேன், கர்த்தரிடத்துல நான் ஜெபிக்கிறேன், நான் படிக்கக்கூடிய காரியங்களை என்னுடைய நினைவில் நிற்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். என்னுடைய முயற்சியை அவர் என்ன செய்கிறார்? வாய்க்க பண்ணுகிறார், இல்லையா? என்னுடைய முயற்சியை அவர் வாய்க்க பண்ணுகிறார். எனக்கு ஒரு வேலையை சரியாக திறன்பட செய்ய தெரியாது, ஆனால் நான் முயற்சி செய்து கற்றுக்கொள்கிறேன். இத்தனை நாள் நான் கற்றுக்கொண்டேன், ஆனா அது எனக்கு சரியாக அமையல, ஆனா இப்போ நான் கற்றுக்கொள்கிறேன், ஆண்டவரிடத்துல ஜெபித்து விட்டு நான் கற்றுக்கொள்கிறேன், அதை நான் தெரிந்து கொள்கிறதற்கு, அதை நான் திறன்பட செய்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பேதுரு ரொம்பவும் திறமைசாலியாக இருந்தார், எதுலனா மீன் பிடிக்கிறதுல. ஆனால் அவர் வலையை போடும் பொழுது கூட மீன்கள் சிக்கவில்லை. ஆனால் கர்த்தரை அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக அவர் அதை செய்த பொழுது அங்கே பிரதிபலன் காணப்படுகிறது. He finds the result, இல்லையா? அது போலதான் நாமும் கர்த்தருடைய வார்த்தையின் பெயரிலே அவரை நம்பி விசுவாசித்து நாம் முயற்சிகளை செய்யும் பொழுது அதை வாய்க்க பண்ணக்கூடியவராக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சரியா? இதைதான்
இயேசு கிறிஸ்து அவருக்குள்ளாக நாம் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய மாற்றமாக இருக்கிறது. அப்போ இனிமேல் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, அல்லது நான் இப்படிப்பட்டவன் தான், எனக்கு அவ்வளவு திறமைகள் இல்லை அப்படின்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த பிறகு நம்முடைய அடையாளத்தை அவர் மாற்றி இருக்கிறார். சரியா? நம்மை அவருக்குள்ளாக ஞானவான்களாக, அறிவாளிகளாக, எல்லாவற்றையும் செய்கிறதற்கு திராணி உடையவர்களாக நம்மை அவர் மாற்றுகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், ஜெபித்து அவருடைய பாதத்திலே நம்முடைய எல்லா காரியங்களையும் வைத்து, சரியா, அவர் சொல்லுகிற பிரகாரமாக நாம் நடக்க வேண்டும். நம்முடைய முயற்சிகளை நாம் இட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் அதற்கான பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.